கண்ணியமானவர்களே, உங்களுடைய வீடு தேடி பணம் வந்து சேரக்கூடிய, இன்னும் உங்களுடைய 10 தலைமுறைக்கு கடன் பிரச்சனை வராமல், வறுமை பிரச்சனை வராமல், செல்வத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய, இதுவரை யாரும் சொல்லப்படாத பல கித்தாபுகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு 4 ஆதாரபூர்வமான திக்ர்களை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்று பார்க்கக்கூடிய திக்ர் ரொம்ப ஸ்பெஷலான திக்ர். இதுவரை யாரும் சொல்லியும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்களும் எங்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், உங்களுக்காக வேண்டி இன்னும் உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நம்ம பல கித்தாபுகளில், உருது கித்தாபுகள், அரபி கித்தாபுகள்லேருந்து நபி அவர்கள் கூறிய திக்ர்களை புரட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய பணத்தில் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை தர்றான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னு சொன்னால், இந்த ஒரு காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு திக்ர் அவ்வளவு சீக்கிரத்தில் அல்லாஹ் யார் கண்ணிலும் காட்டிட மாட்டான். உங்களுடைய கண்களில் இன்ஷா அல்லாஹ் காட்டியிருக்கான் அப்படின்னா, அல்லாஹ் உங்களை கோடீஸ்வரர்களாக, பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறான் போல. கண்ணியமானவர்களே, நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, அல்லது யாரிடமாவது அதிகமாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல், என்ன செய்வது, அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாமல், எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாமல் கவலையோடு, மனக்கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, அல்லது உணவிற்கு கூட உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்கள் நினைத்ததை வாங்கி சாப்பிடுவதற்கு கூட உங்களிடம் பணம் இல்லை, அல்லது உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த நோயை குணப்படுத்துவதற்கு கூட மருத்துவமனைக்கு சென்று உங்களுடைய நோயை நீங்கள் குணப்படுத்துவதற்கு கூட உங்கள்கிட்ட பணம் இல்லை. இது போன்ற பல காரணங்களுக்காக உங்களிடம் பணமே இல்லை அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. இந்த ஒரு திக்ரை நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹாலா உங்களிடத்துல பணத்தை எப்படி குவிய வைக்க போகிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்ணியமானவர்களே, இந்த திக்ரை எல்லாம் என்னென்னா ஒரே திக்ர்களாக கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நிலைகளில், பல நேரங்களில் தனித்தனியாக ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படுறதுக்கு, ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட திக்ர்கள் தான் இந்த தனித்தனியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட திக்ர்கள். இந்த திக்ர்களை ஒன்று சேர்த்து நம்ம ஒரே அமர்வில் அமர்ந்து ஒரே அமலாக இந்த திக்ரை ஊதி நம்ம அமல் செய்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா மிக பெரும் செல்வத்தில் ஒரு பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கர்களில் சொல்ல போகிறோம்ல, அதில் ஒரு திக்கர் எப்படின்னா வீடு கிடைக்கக்கூடிய திக்கர். வீடு கிடைக்குதுன்னா, நீண்ட நாளாக திருமணமாகியும் கடன் பிரச்சனையினால் சொந்தமாக வீடு கட்ட முடியாமல் இருக்கிறீங்க, அல்லது பண பிரச்சனையினால் சொந்தமாக வீடு கட்ட முடியாமல், சொந்தமாக இடம் வாங்கி சொந்த வீடு கட்ட முடியாத அளவிற்கு நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு எப்படியாவது, அல்லது திருமணமாகாதவர்கள் எப்படியாவது தன்னுடைய பெற்றோர்களை ஒரு சொந்த வீட்டில் நம்ம எப்படியாவது அமர வச்சிடணுமே, அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள சொந்த வீடு கட்டி அவங்கள நிம்மதியாக வாழ வச்சிடணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அல்லது பெண்கள் எப்படியாவது நம்மளுடைய கணவனால் சம்பாதித்து வீடு கட்ட முடியாது, அவருடைய சம்பாத்தியம் சரி பத்தலை அப்படின்னு சொல்லி சொந்தமாக நம்ம எப்படியாவது ஒரு வீடு கட்டணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு துஆவினுடைய பரக்கத்தினால, இந்த ஒரு திக்ரினுடைய பரக்கத்தினால இந்த வீட்டை தந்துடுவான். அப்படி வீட்டை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ரும் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. கண்ணியமானவர்களே, நம்ம அந்த திக்ரை பார்ப்போம். மொத்தம் 4 திக்ர்கள். இந்த 4 திக்ர்களையுமே எப்படி ஓதணும்னா, 2 ரக்காயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுக்கங்க. அது எந்த நேரத்துலையோ, மகரிபுக்கு பின்னோ, இஷாவுக்கு பின்னோ, அல்லது ஃபஜருக்கு பின்னோ, இது ஏதாவது ஒரு நேரத்திற்கு பின்னால் ஹாஜாத் நஃபில் 2 ரக்காயத். அந்த ஹாஜாத் நஃபில் தொழுது முடித்த பிறகு அந்த ஒரு 4 திக்ர்களையும் 100 முறை ஓதுங்க. ஒவ்வொரு திக்ர்களையும் 100 முறை, மொத்தம் 4 திக்ர்கள் 400 முறை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அல்லாட்ட நீங்கள் துஆ கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கொடு, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லி முறையிடுங்க. அடுத்து ஒரு 2 நாள், ஒரு 3 நாட்கள் கழித்து நீங்கள் பாருங்கள், நீங்களே கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு டைரெக்டாக வருவீங்க. ஹஸ்ரத், என்னுடைய வாழ்க்கையில் பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி
நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஒரு அற்புதமான திக்ர். அப்படி உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் தான் தவறு செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் சரியாக ஓதியிருக்க மாட்டீங்க, அல்லது நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி ஓதியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த திக்ரை யார் ஓதுறாங்களோ கண்டிப்பாக பலன் உண்டு. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த திக்ரை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் தாலா பலன் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ஏன்னா பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துருக்கான். அப்படி பலன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய கருத்து பொய்யாயிரும். ரசூலுல்லாஹ்வினுடைய கருத்து மறுமை நாள் வரை பொய்யே ஆகாது. ஏன்னா நபியவர்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் ஓதிய திக்ரு தான், ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த திக்ரு தான். இந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் பண கஷ்டம் உள்ளவங்க ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தில் இன்னும் செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு 4 திக்ருகள் என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்றாக தெளிவாக கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலுலிக வ ரஹ்மத்திக ஃப இன்னஹு லா எம்லிகுஹா இல்லா அன்த. இது முதல் திக்ர். இதை அரபியை நீங்கள் அனைவரும் 100 முறை ஓதிருங்க. இரண்டாவது திக்ர், ரப்பி இன்னி லிமா அன்சல்து இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. இந்த ஒரு திக்ரை ஓதுறதுனால தான் சொந்தமாக வீடு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். மூன்றாவதாக, அல்லாஹும்ம அக்சிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. நான்காவதாக, அல்லாஹும்ம குஃபிர்லி தம்பி வ வஸ்ஸிஅலி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி என்ற இந்த ஒரு திக்ர். மொத்தம் இந்த 4 திக்ருகளினுடைய தமிழை நான் போட்டிருக்கேன். அதை அரபி தெரியாதவர்கள் அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிருங்க. கண்ணியமானவர்களே, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த ஒரு திக்ர் யாரை அல்லாஹ் பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களுடைய கண்களிலே காட்டுறான். அல்லாஹ் தாலா உங்களை செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் நாடுறான் போல. அதனால தான் அல்லாஹ் உங்களுக்கு காட்டியிருக்கான். கண்டிப்பாக தவற விட்டுறாமல் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் போதுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ருகளை யார் இந்த அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா செல்வத்தில் மிக பெரும் மாற்றத்தை, இன்னும் அவருடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.